PKN செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. சென்னை திருவொற்றியூரில் அனைத்து நகர் நல சங்கங்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் அனைத்து நகர் நல சங்கங்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து 4வது மாமன்ற உறுப்பினர் R. ஜெயராமன் அவர்கள் தலைமையில் 31/7/2025 வியாழன் காலை 10 மணிக்கு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளது. ஜோதி நகரில் போராட்டத்திற்கான துண்டு பிரசுரம் வீடு வீடாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திருவொற்றியூர் வடக்கு பகுதி செயலாளர் தோழர் கதிர்வேல் தலைமையில் வழங்கி பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் மூத்த தோழர் முரளி அவர்கள் துவக்கி வைத்தார். பகுதிக்குழு உறுப்பினர்கள் சுரேஷ் பாபு, கே. வெங்கட்டையா, செயலாளர் தனலட்சுமி, சுகன்யா, சாரங்கபாணி, ஜான்சன், முனுசாமி ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மேலும் கார்கில் நகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தில் தோழர் பாக்கியலட்சுமி, மாவட்ட செயற்குழு தோழர் கருணாநிதி, தெற்கு பகுதி செயலாளர் தோழர் கஸ்தூரி, தெற்கு பகுதி குழு உறுப்பினர் தோழர் முருகன், கிளை செயலாளர் தோழர் முருகதாஸ், தோழர் சித்ரா ஆகியோர் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. ரெண்டு பக்கம் சர்வீஸ் சாலை வேணும். சத்தியமூர்த்தி நகர்ல, முல்லை நகர்ல, ஜோதி நகர்ல ரவுண்டானா வேணும். இந்த கோரிக்கைக்காக நாம் ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த போறோம். அரசு அதிகாரிகளுக்கு தொடர்ந்து முறையிட்டோம். எந்த நடவடிக்கை அவங்க எடுக்கல. அப்படி நடவடிக்கை எடுக்கலாம் நம்ம அங்கே காத்திருந்து உட்காந்துருந்து அங்கே ரவுண்டானா அமைக்காம நாங்கள் அங்கேருந்து எழுந்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை நம்ம நடத்த போகிறோம். அதுக்கு ஊர் பொதுமக்கள் எல்லாரும் நம்ம பங்கேற்றாதான் அரசின் கவனத்தை ஈர்க்க முடியும். நெடுஞ்சாலைத்துறை தொடர்ந்து வலியுறுத்தியோட பேரிகார்டு கட்டுறாங்களே இல்லை, கிராஸ் பண்ணுறதுக்கும் வழி விட மாட்டேங்காங்க. ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வழி ஒன்றும் இல்லை, அதை கூட விட மாட்டேங்காங்க. அதனால் ஜனங்க எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் ரோட்டில் கண்டெய்னர் விட்டால் போதுன்ற நிலைமையில் இருக்குது. தொடர்ந்து வெறும் கண்டெய்னர் தான் நிற்குது அந்த ரோட்டில், ஜனங்களே இல்லை. அப்போ அந்த ரோடு ஜனங்களுக்கா கண்டெய்னருக்கான்ற கேள்வி இருக்குது. அப்போ மக்கள் எல்லாரும் சேர்ந்து இது மக்களுக்கான சாலை, போக்குவரத்துக்கு மட்டும்தான் கண்டெய்னர் பயன்படுத்தணும், மக்களுக்கான சாலையில் டூ வீலர் போகிறதுக்கு, கார் போகிறதுக்கு, ஆட்டோ போகிறதுக்கு, பஸ்ஸு போகிறதுக்கு பயன்படுத்தணுன்றதை வலியுறுத்துறதுக்காக நம்ம நடத்தோம். அதனால் தயவு செஞ்சு ஊர் பொதுமக்கள் எல்லாரும் வரணும். நீங்கள் எல்லாரும் பங்கேற்றாவே சந்தோஷமான விஷயம். என் பேர் பாக்கியலட்சுமி. நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர். மணலி விரைவு சாலை நீண்ட காலமாக நாளுக்கு ஒரு விபத்து நடந்து கொண்டேதான் இருக்குது. நீங்க விபத்து என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த குடும்பம் இறந்ததுக்கு அப்புறம் அந்த விபத்துல இறந்த ஒரு இளைஞர்கள் இறந்து போயிடுறாங்க, கை கால் ஊனமாயிருது. அதுக்கப்புறம் அந்த குடும்பமே ஒரு பெரிய பள்ளத்துக்கு போகக்கூடிய நிலைமை இருக்குது. தொடர்ந்து கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக கண்டெய்னர் லாரி அப்புறப்படுத்த வேண்டும், மணலி எக்ஸ்பிரஸ் சாலையை சீர்படுத்தணும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து நடத்தி இருக்கிறோம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நடுவில் சென்ட்ரல் மீடியம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இடையில மணலி ஜோதி நகர் கிட்ட பாத்தீங்கன்னா நடுவில் நம்ம சென்ட்ரல் மீடியம் கட்டிருக்க நடுவில் இப்போ போறதுக்காக சிக்னல் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா அந்த சிக்னல் வைக்கிறதுக்கான ஏற்பாடே இல்லை. நீங்க இங்க இருந்து ஆரம்பிச்சுன்னா ஒண்ணு முல்லை நகர் ரவுண்டானா கிட்ட திரும்பணும், இல்லைன்னா சத்தியமூர்த்தி நகர்ல திரும்பணும். அப்படி சத்தியமூர்த்தி நகர்ல குறுக்க திரும்பினா உடனே டிராபிக் போலீஸ் 2 இடத்துலயும் ஃபைன் போடக்கூடிய நிலைமை இருக்கு. 2500 ரூபாய் 3000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. இதெல்லாம் கரெக்டா இருக்குது. அப்போ ஃபைன் போடக்கூடிய டிராபிக் போலீஸ் நெடுஞ்சாலைத்துறையை விபத்து நடக்காம பார்ப்பதற்கான ஏற்பாடு இருக்கணும். தொடர்ந்து இங்க உள்ள மக்கள் பிரதிநிதி மாமன்ற உறுப்பினர் நெடுஞ்சாலைத்துறைக்கு போன் பண்ணாலும் எடுப்பது கிடையாது, மண்டல குழு ஆணையர் போன் பண்ணாலும் எடுப்பது கிடையாது, யார் போன் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது. எங்க வேலை இல்லைன்னு கை கழுவக்கூடிய ஏற்பாடு தான் நெடுஞ்சாலைத்துறைக்கு இருக்குது. நெடுஞ்சாலைத்துறை கிட்ட நாங்க இப்ப என்ன சொல்லிக்கிறோம்னா, இதே TH ரோட்ல 66 அடி சாலைக்காக இதே போலதான் நீங்க தொடர்ந்து பண்ணீங்க. நீங்க உண்ணாவிரதம் காத்திருப்பு நாள் கணக்கில் உண்ணாவிரதம் உட்கார்ந்த உடனே நாங்க பண்றோம்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த 66 அடி சாலையாக அப்புறப்படுத்த முடிஞ்ச கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இது மூலமா காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து இந்த மணலி எக்ஸ்பிரஸ் ரோட விபத்து இல்லாத ரோடாக மாறும் வரை இந்த போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும். இன்னும் சொல்ல போனா வெறும் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் நடத்துவதில்லை, இங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 42 ஊர் மக்களை திரட்டி அவர்களுடைய ஆதரவோடு, ஏன்னா இந்த ஊர் மக்களுக்கான பிரச்சனை இது, அதனால அந்த மக்களை திரட்டி அவர்கள் ஆதரவோடு இந்த போராட்டத்தை நடத்த போறோம்.
காத்திருப்பு போராட்டத்துக்கு 31ஆம் தேதி நடத்துறோம். அதுக்கான அந்த நோட்டீஸை தான் வீடு வீடா மக்கள் மத்தியில கொடுத்துட்டு இருக்கோம். மக்கள் மத்தியில இந்த நோட்டீஸை கொடுக்கும்போது எல்லாருமே வரவேற்கிறாங்க. எங்க வீட்டுல இப்படிதான் விபத்து நடந்தது, எங்க வீட்டுல ஒரு பையன் இப்படிதான் கால் இப்ப உடஞ்சு போய் வீட்டுல இருக்கிறான், எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, இப்படி சொல்லக்கூடிய நிலைமை தான் இந்த பகுதியில இருக்குது. இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும்னு இந்த போராட்டத்தை நாங்க முன்னெடுக்கிறோம்.